Audio Jungle. Audio Jungle. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய மாடி தோட்டத்தில் நைட்டில் வந்து எப்படி இருக்குது என்னோடய தோட்டம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, பவளமல்லி இப்போ நைட்டே வந்து விரிஞ்சிருவா. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வெத்தலை கொடி. ஈவினிங் 5 o'clock 6 o'clock வந்து நான் தண்ணி தெளித்து விட்டேன். அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள். நைட்லேயே வந்து இந்த அழகி பாருங்கள், இபோபியா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். இதுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. இது ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. வாங்கி வச்சாலே தோட்டம் அவ்வளவு நல்லாயிருக்கும், வீடும் அழகாக இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு நைட்டு எவ்வளோ கம்பீரமாக அழகான ஒரு பியூட்டி. என்னோடய கார்டனுக்கு அழகு கொடுக்குறதே வந்து இந்த இபோபியா ரெட் கலர் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வயலட் கலரு ஜாஸ்மின்னு சொல்லுவேன் பாருங்கள், அது இங்கே பாருங்கள். எல்லாமே வந்து நைட்டு கூட அவ்வளவு. ஆனால் வந்து இப்போ சம்மரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 நேரமும் தயவுசெய்து வந்து தண்ணி ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மலர்ந்துருக்கா பவளமணி. குரூமிங் பண்ணி விட்டால் தான் அவ்வளோ அழகாக. அங்கே பாருங்க, இப்போயே வந்து மலர்ந்துட்டா. நான் நைட் மோடு எடுத்து போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிச்சு. சாட்டர்டே கொஞ்சம் நேரம் கிடச்சனால சமையலை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கொடுன்னு ஓடி வந்துட்டேன். சரி, ஒரு 6 மணிக்கு தண்ணி தெளித்து 5 மணிக்கு தண்ணி தெளித்து விட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதனால் தயவுசெய்து வந்து தண்ணி வந்து சாயங்காலம் மதியம் முடிஞ்ச வரை வேலைக்கு போகிறவங்கள யாராச்சும் விட்டு கூட மதியம் தண்ணி தொளிங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை, முட்டுகள் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நைட்டே வந்து இது மலர்ந்துடும். பாரிஜாதம் இங்கே பாருங்கள், அழகாக மலர்ந்து நிறையா மொட்டுக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், மொட்டு நிறையா இருக்குது. எனக்கு இந்த வருஷத்தில் தான் இது வச்சு வந்து ஒரு வருஷம் 1 year ஆயிடுச்சு. மொட்டுக்கள் வந்து 15 மொட்டுக்கள் விட்டுருக்கு இப்போ தான். இது வந்து வெயிலில் சம்மரில் வந்து நல்லா பூக்கும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ மலர்ந்துருக்கா. நான் உள்ளுக்குள்ளே நுழையிறேன், அப்படியே சர்ப்ரைஸாக அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ வாடை, அப்படியே செண்டு ஒரு மாதிரி ஜாஸ்மின் செண்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படி ஒரு மனம். இங்கே பாருங்கள், அதுமாதிரி பவளமல்லியும் அப்படி தான் நல்ல வாடை அடிக்கும். இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் முக்கியமானது. பாரிஜாதம், ஒரு லக்ஷ்மி கடாசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். துளசி வகைகள், அப்புறம் வந்து நம்ம மருதாணி, இது பாரிஜாதம். இது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் அப்படியே எனக்கு நிற்கவே முடியலை, அவ்வளோ ஒரு கமகமகமன்னு. நம்ம அப்புறம் அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் வந்து 3 weeks ஆயிடுச்சு. க்ரீன் கலரு சாமந்தி அவ்வளோ நைட் நேரத்தில் அழகியாக நிற்கிறா பாருங்க. இதெல்லாம் புதுசாக வாங்கின சாமந்தியை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் நம்ம வந்து நல்லா தளிர் வந்த பிறகு இதெல்லாம் வாங்கினது நல்லா செழிப்பாக இருக்கா. கட் பண்ணி விட்டுறணும் சாமந்தி பூக்கவும். இங்கே பாருங்க, அழகான ஒரு நைட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அவ்வளோ ஒரு நைட் குயின். இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன் சாமந்தியை. இதை நான் பார்க்கவே இல்லை, சும்மா நைட்டு எடுக்கலான்னு பார்த்தா 2 சர்ப்ரைஸு. இங்கே பாருங்க, இதை நான் இப்போ பறிக்க மாட்டேன். நைட்டு வந்து பூக்கள் வந்து பறிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, மொட்டுக்கள் அவ்வளவு இருக்குது. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு, மோர் கரைசல், இதைத்தான் வந்து மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வெயில் காலம் வந்ததுலேருந்து எந்த உரமும் கொடுக்கவும் இல்லை. நான் இந்த காய்கறி கழிவு அந்த தண்ணியவே ஊற வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ காயவும் வைக்கிறேன் கொஞ்சம். நான் நேரம் இல்லை மண்ணில் போகிறதுக்கு, மண்ணை ஃபுல்லாக தீர்த்துட்டேன் எல்லா தொட்டிக்கும். அதனால் சும்மா அந்த நீர் உரங்கள் தான் அதிகமாக கொடுக்குறேன். ஏன்னா குளுன்னு நம்ம மட்டும் வெயில் காலம் ஆரம்பித்தா ஜூஸாக குடிக்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி அதுகளுக்கு இந்த லெமன் வந்து புழிஞ்சா நிறையா லெமன் வந்து நம்ம புளியோம் பார்த்திங்களா, அந்த லெமன் தொலியை வந்து நல்லா ஊற வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக கருவேப்பிலாம் சப்போட்டாலாம் வேறு எதெல்லாம் மாற்றணும். இங்கே பாருங்கள், எத்தனை 6 7 8 9 10 11 12 13 காய் எனக்கு இந்த தடவை. அத்தி பழத்தில் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க நைட் நேரத்தில். பாருங்க, மல்லிகைப்பூ கட் பண்ணி விட்டது நல்லா தலையுது. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது என்னோட சேனலை போய் பாருங்கள். இது நைட்டு எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். மல்லிகைப்பூலாம் வந்து கட் பண்ணி விடணும். இது வந்து சீசனாக தான் கட் பண்ணி விட்டு எவ்வளோ தளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து டெய்ஸி. இங்கே பாருங்கள், நைட் நேரத்தில் தண்ணி ஊற்றுனனால அவ்வளோ அழகாக இருக்கா இந்த பூத்த கலரு.
இந்த இது ஒரு வகையான கஞ்சா செவந்தி பாருங்க நைட் நேரத்தில். அதனால் வந்து வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே செவத்தோரத்தில் எடுத்து வச்சுருங்க. மொட்டை மாடியில் வந்து ரொம்ப வெயில் படும். அதனால் நம்மளுக்கு வந்து அந்த மேலே செட்டு போடுறதுக்கு வசதி இல்லாட்டி இப்படி செவத்தோரத்தில் மாற்றி வச்சுருங்க. இதெல்லாம் செம்பருத்தி. அந்த வெயில் காலம் இருந்தாலே இந்த இலையுதிர் காலம் வந்து அதிகமாக வரும். அதை கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்து விட்டுறணும். இங்கே பாருங்கள், நம்ம நித்திய கல்யாணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களில் ஒன்று. இது அவ்வளவு ஒரு மருத்துவ குணம். பூ, இலை எல்லாத்துலேயுமே இருக்குது. இது விதைகள் மூலமாகவும் வைக்கலாம், கட்டிங் மூலமாகவும் வைக்கலாம். இங்கே பாருங்கள், ரெட் கனகாமரம் வந்து பறிச்சுட்டேன். ஆரஞ்சு மட்டும் இருக்கா. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் கேசவர்த்தினி. க்யூட்டான பெண்டாஸ். இதை ஒரு 5 கலரு நித்திய கல்யாணி குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். நைட் நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் 3 நேரம் நம்ம தண்ணி ஊற்றணும். ஒருத்தவங்க ரிலேஷன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மட்டும் செடி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா 3 நேரம் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு மோர் கரைசல் வந்து அடிக்கடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கா. இங்கே பாருங்க, இந்த ஒருத்தவங்களாம் ஷார்ட்ஸ் போடுவாங்க மொட்டை வச்சு. எனக்கு ஆசை, அதை எடுக்கிறன்னு நேரம் இல்லை. இங்கே பாருங்கள், இது குட்டி மொட்டு, இது அதுக்கடுத்தது அதை விட குட்டி மொட்டு, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இப்படி ஆகுது. அப்படியே நம்மளுக்கு இப்படி மாறிடுது அழகா. கையை விரித்து விட்டு போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கா. செடிகள் வந்து தூங்குற நேரத்தில் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல். இங்கே பாருங்க, மாதுளை இந்த வருஷம் நிறைய ஒரு 10 காய் கிடக்கு. அதை வந்து இந்த பாக்கெட் மாதிரி மாட்டி விடணும். இங்கே பாருங்கள், 2 ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா மாதுளை. இது ரோஸு. முள்ளங்கி இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் நேற்று ஊற்றுனது அப்படியே வாடிட்டான். அப்புறம் 5 மணிக்கு ஊற்றுனனால அழகாக இருக்க. வரணும் 2 செடி வருது. நான் முள்ளங்கி விதை யாரோ கொடுத்தாங்க, அதை போட்டு விட்டு அழகாக இருக்குது. இதெல்லாம் சங்குப்பூ பாருங்கள், நைட் நேரத்தில் அப்படியே அழகாக இருக்கா மாடி. ஃப்ரீ டயத்தில் போய் இதான் வெயில் காலத்துலேயும் வந்து நைட் நேரத்துலேயும் எவ்வளோ கம்பீரமாக. அங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இது கொழுந்து. நீ பாருங்களேன், இந்த சோம்பு செடி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்க. ஒரு குட்டி ஒரு சோம்பு செடி வேறு வர்றேன். அங்கே பாருங்க, கொழுந்து அவ்வளோ ஒரு வாசனை. சாமிக்கெல்லாம் வைக்கலாம். இந்த எபோபியா தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெரைட்டி. அதனால் கண்டிப்பாக சும்மா ஃப்ரீ டயத்தில் போய் நைட் நேரத்தில் என்னோடய செடிகள், என்னோடய தோட்டங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ப்ளீஸ் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 நேரமும் வந்து தண்ணி ஊற்றுறனால நம்மளுக்கு அழகாக இருக்கா. ஆனால் பசுமையாக வந்து நம்ம காப்பாற்றலாம் செடிகளை. அதனால் வெயில் காலத்தில் வந்து செடிகளை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்க மாதிரி அதுக்கும் ஜூஸ் கொடுக்குற மாதிரி குழுன்னு எலுமிச்சளை தொளி ஊற போட்டு தண்ணி 2 நாள் ஊற வச்சு குழுன்னு கொடுங்க. கெமிக்கல் உரத்தை தவிர்த்துருங்க. அதுக்கு ஜில்லுன்னு எது கொடுக்கணுமோ மோர் தண்ணி, அப்புறம் நம்ம கழுவின இந்த அரிசி கழுவின கொழுந்து தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, இதெல்லாம் வந்து கிச்சனில் ஒரு வேஸ்டேஜ் வச்சுக்கிட்டு அதில் ஊற்றி வச்சு காயையும் அதை போட்டுட்டு காயை அரித்து நம்ம அந்த இதில் மண்ணுக்குள்ளே இது பண்ணி வைக்கலாம். அந்த உரம் தயாரிக்கிறதுல மீது அந்த தண்ணியை வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா வேர் பகுதியில் ஊற்றி விடுங்க. மோர் வந்து சாயங்காலம் வந்து மோர் தண்ணி மேலே தொளிக்கணும்னா ஈவினிங் டயத்தில் இல்லாட்டி ஏர்லி மார்னிங் வந்து தொளிக்கணும். வெயிலப்போ தொளிக்கவே கூடாது, இலை இதாயிரும், கருகிரும். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் வேரில் ஊற்றி விடுங்க. பச்சை தண்ணியை மட்டும் நல்லா அப்படியே இலை மேலே தெளித்து விடுங்க. அங்கே பாருங்க, அழகாக இருக்கா. மோஸ்ட்லி நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நீர் உரம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சம்மர் டயத்தில் நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி அதுக்கும் தயவுசெய்து ஜூஸ் கொடுங்க. இந்த பதிவு நைட் நேர பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.